தினமும் உலகத்துக்கு படியளக்க சிவபெருமான் நந்தி மேல ஏறிதான் போவாரு. அப்படி தினமும் போகும்போது ஒரு நாள் நந்தி மனசுல ஒரு எண்ணம் உருவாச்சு. ஈரேழு உலகிலும் உள்ள உயிரினங்கள் தாங்கள் ஜீவித்து வாழ சிவபெருமானின் உதவியை நாடுறாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானே தன்னுடைய தொழிலை செய்ய என்னுடைய உதவியை நாடுறாரே, அப்படின்னா இந்த உலகில் தலை சிறந்தவன் நான் தானேன்னு ஒரு செருக்கு நந்தியின் மனசுல ஏற்படுது. இதன் காரணமா நந்தி அங்கிருந்த தேவர்கள் முனிவர்களை அலட்சியமா பாக்குறாரு. சிவபெருமானுக்கு நந்தியின் நடவடிக்கையில் வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன் நந்தி இப்படி நடக்கிறாருன்னு நினைச்சு சிவபெருமான் நந்திக்கு பாடம் கற்றுத்தர எண்ணி நந்தியின் முதுகுல தன் தலையில் இருந்த ஒரே ஒரு தலைமுடியை மட்டும் வச்சுட்டு இறங்குறாரு. இப்போ நந்தியால எழுந்திருக்கவே முடியல. ஒரு அடி கூட மேல எடுத்து வைக்க முடியாதபடி நந்தியின் உடம்பு பாரமாயிடுச்சு. நந்தி சிவபெருமானின் உதவியை எதிர்பார்க்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நந்தியே, உன்னுடைய தலைகணம் தான் உன் முதுகில் அமர்ந்திருக்கிறது. அதை நீ இறக்கி விட்டால் போதும், உன்னால் எளிதாக நடக்க முடியும்னு சொல்ல நந்தி சிவனுடைய காலில் விழுந்து கண் கலங்குறார்.